அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நிதி ஹெல்த் கேர் இந்த சேனலில் மேல்முறை சுகாதார பதிவு, உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவு. ஏற்கனவே நான் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய முடியுமா, இது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டால் அதுக்குரிய வசதிகள் போதனா வைத்தியசாலையில் என்னென்ன இருக்குது என்ற சம்பந்தமான ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அதில் வந்த கொமெண்ட்ஸிலும் அது சம்பந்தமாக என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி இருக்குது. ஏராளமானவர்கள் பல்விதமான சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். அவற்றை தொகுத்து நான் தொடராக இந்த புற்றுநோய் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முயற்சியாக ஒரு தொடராக இது சம்பந்தமான பதிவுகளை அடுத்தடுத்து பதிவிட இருக்கிறேன். அந்த சம்பந்தமான வீடியோட லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. எனவே தயவுசெய்து ஏனைய வீடியோக்கள் போல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக, ஏன்னா இங்கே விழிப்புணர்வு தான் முக்கியம். புற்றுநோய் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சில பெரிய பிரச்சனையான விஷயங்களை அறியவே பயப்படுறோம். சில பிள்ளையான விஷயங்கள் இருந்தால் நெருப்புண்டால் வாயில் சுற்றணும், சொன்னாலே சுற்றணும்ன்ற மாதிரி இதே அறிவான், இது அறிஞ்சால் பிரச்சனை என்று அந்த ஒரு அசட்டை இனத்தால் தான் பேராளமான பிரச்சனைகளை நாங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறோம். விழிப்புணர்வு முக்கியம். விழிப்புணர்வும் போதிய தகவல் அது சம்பந்தமான போதிய அறிவும் இருக்கும் பட்சத்தில் இந்த புற்றுநோய் சம்பந்தமான ஆபத்துகள் பொதுவானவர்களுக்கு அது சம்பந்தமான தகவல்கள் போதிய அளவு தெரியாதமையினாலும் அறியாமையினாலுமே அவர்கள் பிந்திய நிலையிலேயே வைத்தியத்துக்கு வருகிறார்கள், அல்லது அவர்கள் அசட்டு இனமாக இருந்து பிந்திய நிலையில் வருகிறார்கள், அல்லது வேறொரு நோய்க்கு வரும் பொழுது இப்படியான ஒரு பிரச்சனையான நோய் இருப்பது கண்டறியப்படுகிறது. எனவே உங்களுக்கு உதவலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உதவலாம், உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எவருக்காக இந்த தகவல் உதவலாம். எனவே பொறுமையாக முழுமையாக கேட்டு இது சம்பந்தமான தெளிவை ஏற்படுத்துங்கள். அறிந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறு வீடியோவுக்கு போகலாம். முதலாவது நான் எளிய விதமாக புற்றுநோய் எல்லாரும் கேன்சர் கேட்குறோம். உண்மையாக கேன்சர்ண்டா என்ன, புற்றுநோய்ண்டா என்ன, இது முதல் அடிப்படையாக விளங்கணும். அப்போ அது என்னென்னா, எங்களோட உடம்பு ஒரு கலங்கள், அதாவது ஒரு கட்டத்தை செங்கல் அல்ல கொங்கிரிக்கல் தான் கட்டுறது அடிப்படை அழகுன்றா, எங்கள் உடம்பு உருவாக்கப்பட்டது அடிப்படை அழகு கலம், செல் என்று சொல்கிறார். இப்போ செல்லுகள் கணக்கு சேர்ந்து கல்லுகள் சேர்ந்து உடம்பு இது வந்த மாதிரி தான் இந்த செல்லுகள் சேர்ந்து எங்களோட உடம்பு உருவாக்கப்படுது. இது சாதாரண ஒரு கலம் இன்னொரு கலமாக மாறி மாறி பெரிய 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 ஒரு உடம்பு உருவாகுது. அவ்வாறு தான் ஒரு வீடு எப்படி ஒரு கல்லாக சேர்த்து வீடு உருவாகுது, அதே மாதிரி. ஆனால் அங்கேயும் இந்த செல்ஸ், அதாவது கலங்கள் கட்டப்படும் விதத்துக்கு சில சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் இருக்கிறது. அந்த வரைமுறைகளை அந்த கலங்கள் கடைப்பிடிக்கணும். முக்கியமாக அதுபடி தான் அவை இருக்கலாம், அந்த சமுதாயத்தில் அவை சீராக இருக்கலாம். கலக்கூட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்களுக்கு நடக்கணும். முக்கியமாக 6 விதி இருக்குது, 6 சட்டங்கள் இருக்குது. இந்த 6 சட்டத்தையும் இந்த உடம்புல இருக்கிற கலங்கள் கடைப்பிடித்து ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் அவை சீரான சரியான கலங்களாக இருக்கும், உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்கும், நோயற்ற உடலாக இருக்கும். இந்த 6 விதிகளில் ஏதாவது ஒன்றை அவை மீறும் பட்சத்தில் சமுதாயத்துக்கு சட்டத்தை மீறுபவர்கள் சமுதாயத்தில் குழப்பவாதிகளாக மாறுகிறார்கள். அதே போல் உடலில் இந்த கலங்கள் சட்டத்தை, இந்த 6 சட்டங்களை மீறும் பொழுது அவர்கள் உடல் குழப்பவாதிகளாக மாறுகிறார்கள், பிரச்சனைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய கலங்கள் பிரச்சனைக்குரிய நோய்களை உருவாக்குகிறது. சரி, இந்த விதிகள், இந்த சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். முதலாவது விதி, இப்போ ஒரு கலம் வளர்ந்தால் அவர் தன் எல்லையோடு நிற்கணும். பக்கத்தில் ஒரு பக்கத்து கலத்தின் சுவரை முட்டினோன்னு அவர் தன் வளர்ச்சியை நிப்பாட்டணும். தண்ட வீட்டு எல்லையோடு அவர் இருந்து கொள்ளணும், அடுத்த வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு கலங்களும் தனக்குரிய எல்லையை வரையறத அந்த போர்டரோட, இந்த போர்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் பெற மாட்டேன் என்ற மாதிரி அவர்கள் ஒவ்வொரு கலங்களும் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். 2வது, ஒவ்வொரு காலத்துக்கும் ஆயுள் காலம் இருக்குது, லைஃப் ஸ்பேன். இவ்வளோ காலம்தான் ஒரு காலம் உயிர்வாழலாம், அதோடு அவர் இறந்து போக வேண்டும். அதுக்குரிய சட்டங்கள், அதுக்குரிய தகவல் எல்லாம் அங்கேயே இருக்கும். அவர் எவ்வாறு இறக்க வேண்டும், என்ன மாதிரி அவர் அழிக்கப்பட வேண்டும் என்ப எல்லாம் அந்த களத்துக்குரிய தகவல்கள் அந்த களத்துக்குள்ளே இருக்கிற கருவிலே இருக்கும். அதுக்கு கட்டுப்பட வேண்டும். குறுகிய காலம், திறந்த காலம் முடிஞ்சோன்னு அதை அழிய வேண்டும். அடுத்த இந்த அழிவடைகிற கலங்கள் ஒரு பக்கம் அழிஞ்சு கொண்டிருக்கு, அதுக்கு பதிலீடாக புதிய கலங்கள் உருவாக வேண்டும். அந்த புதிய கலங்கள் எவ்வாறு உருவாகணும்னா தண்டை பாட்டுக்கு உருவாகலாம். இவ்வளவு கலம் 3வது என்னென்றால் அந்த புதிய கலங்கள் எவ்வளவு தேவையோ, எவ்வளவு கலங்கள் இறந்து போச்சு, எவ்வளோ அழிஞ்சு போச்சோ அதுக்கு அளவான கலங்கள் மாத்திரம்தான் உருவாகலாம், அளவுக்கு மிஞ்சி உருவாக முடியாது. 4வது விதி, இப்போ இடத்துல அவர் அளவுக்கு மிஞ்சி கடற்கரை வளர்ந்துட்டு இங்கே இருக்க இடம் இல்லைன்னா டக்குண்டு பக்கத்து வீட்டில் போய் இருக்கலாம், இல்லை வேறு இடத்துல போய் இருக்கலாம். அதே போல் சரியோ, அதே மாதிரி இந்த செல்கள் ஒரு இடத்துல உருவாகிற தேவையான அளவு மாத்திரம்தான் உருவாகணும். எக்கச்சக்கமாக உருவாகிட்டு அந்த இடத்தில் உருவாகின இடத்தை விட்டு
வேறொரு இடத்துக்கு அந்த கலங்கள் அசைய முடியாது, செல்ல முடியாது. இது 4வது விதி. 5வது விதி, இப்போ ஒரு வளர்ந்து கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படியணும். எப்பவும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இந்த கலங்கள் வளர்ச்சி அது சம்பந்தமானதுக்கு கருவிலேருந்து ஜீன்லேருந்து அதுக்குரிய தகவல்கள் வழங்கப்பட்டுருக்கணும். டிஎன்ஏலேருந்து தகவல் வழங்கப்பட்டுருக்கணும். கொமாண்ட் ஓர்டரை கரிய பண்ணணும். சட்டத்திட்டங்களை மதிக்கணும். அதாவது 5 விதி என்னென்னா, வளர்ந்து கொண்டு கேட்கல திடீரென்று நியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏலேருந்து வருது தகவல், வளர்ந்தது காணும் நிப்பாட்டு, வளர்ச்சியை நிப்பாட்டணும். உடனே கீழ்ப்படிஞ்சு தனது வளர்ச்சியை நிப்பாட்டணும். அப்படி அவர் நிப்பாட்டாட்டி பிரச்சனையாக போகும். அது 5வது விதி. 6வது விதி, இப்போ அவர் வளரைகளை தனக்கு தன்னை வளர்ச்சிக்கு தேவையான அளவு சத்தத்தான் எடுக்கணும். உணவு சத்து தான் எடுக்கணும். அப்போ உணவு சத்துக்கள் ரத்தத்துக்களால் தான் வரும். அப்போ அதுக்கு தேவையான ரத்த குழாய்களை மாத்திரம்தான் அவர் வச்சிருக்கணும். தனக்கு கூட சத்து வேணும், கூட இதுகள் வேணும்னு ஸ்டொக் பண்ணுறதுக்காக நிறைய ரத்த குழாய்களை அவர் உருவாக்க இயலாது, நிறைய ரத்தத்தை எடுக்க முடியாது. இது 6வது விதி. இந்த 6 விதியையும் மதித்து இந்த கலக்கூட்டங்கள் மதித்து நடக்கும் பட்சத்தில் மாத்திரம் உடல் ஆரோக்கிய உடலாகவும் சரியான உடலாகவும் இருக்கும். இந்த 6 விதிகளில் ஏதாவது ஒரு விதி பிரீச் பண்ணப்படையல உடையல, அது பிரச்சனைக்குரிய கலங்களாக, புற்றுநோய் கலங்களாக மாறுகிறது. என்ன மாதிரிண்டா, இப்போ ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து ரைட் அவர் வளர வழிக்கிடைகளை ஒரு போர்டர் தாண்டி போகக்கூடாது. நம்மளே சொன்னார், இந்த கோட்டுக்கு அங்கால நீயும் பெறக்கூடாது, நானும் பெறக்கூடாது. அப்படி இல்லாமல் ஒரு இதையும் மதிக்காமல் அப்படி பக்கத்து வீட்டுக்குள்ள பின் வீடு முன் வீடு எல்லாத்துக்குள்ளேயும் தன் வாட்டில் தன் சாமான்களை கொண்டு வச்சு அப்படி வளர்ந்து கொண்டு போகிறது, கட்டுப்பாடு இல்லாமல் வளர்றது. அடுத்தது அவருக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொன்னார், வயசு காலம், அதோட அழியணும் இல்லை, அதெல்லாம் மதிக்காமல் ஆயுள் பூரா தான் இருப்பேன், நிறவாதங்களில் நீண்ட காலம் தான் இருப்பேன் அவர் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போகிறது. மற்ற செல்லுகள் கட்டுப்பாடோடு இருக்கணும். இவ்வளவு தான் என்ற இடம், இந்த அளவுக்கு இவ்வளவு செல் தான் நான் உருவாவேன், புதிய கலங்கள். அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அளவுக்கு மிஞ்சி கடற்கண்டு உருவாகிறது. மற்ற அதுக்கு அளவுக்கு மிஞ்சி கடுமையாக உருவாகி போட்டு தனக்கு தேவையான சாமான் இல்லாமல் சத்து ஊட்டச்சத்து எல்லாம் எடுக்கணும்னு நிறைய இரத்த குழாயாக அதுக்குள்ள உருவாகிறது. மற்ற இங்கே கிணக்க பெருகினோடனே இதுக்கு எனக்கு இருக்க இடம் இல்லை, அங்கால பக்கத்துக்கான வெறுமனே இருக்கிற உடனே அங்கே போகிறது, அதை பக்கத்துக்கு வேறொரு இடத்துக்கு இங்கேருந்து மைக்ரேட் பண்ணி அங்கே போகிறது. இதை வரம்பெற்ற வளர்ச்சி, இறப்பற்ற நிலை, கட்டுப்பாடற்ற ஊடுருவல், எல்லா இடங்களையும் ஊடுருவுறது என இப்படி பல இதுகள் நடக்கேக்கள், இந்த விதிகள் உடைக்கேக்கள் இப்படியான உருவாகும். இந்த நிலை உருவாகிச்சுன்னா அந்த கலங்கள் புற்றுநோய் கலங்கள் சொல்கிறார். பிரச்சனைக்குரியாக்களை போல சமுதாயத்தில் உடம்புலையும் கலங்கள் இப்படியான பிரச்சனை உருவாக்குறாக்கள் புற்றுநோய் கலங்களாக மாறும். இதுதான் புற்றுநோய். இலகுவான விதத்தில் புற்றுநோய் இப்படி தான் உருவாகும் அடிப்படை. ஆனால் ஏன் இப்படி உருவாகுது? நல்ல கலங்களாக இருந்தது, நல்ல பிள்ளைகளாக இருந்தால் இன்னென்று குழப்படிக்காரராக மாறிச்சிடும், நல்ல ஆக்களை இருந்தால் இன்னென்று சமுதாயத்துக்கு பிரச்சனைக்குரிய ஆக்களாக மாறிச்சிடும் என்று சமுதாயத்தை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி தான் உடல்லையும் கலங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். ஏன் ஒழுங்காக இருந்த கலங்கள் இப்படி பிரச்சனைக்குரிய கலங்களாக மாறிச்சிடும்? அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல அதுக்கு அடிப்படை காரணங்கள் சில என்னென்ன சொல்லின ஆய்வுகள், ஒரு இடத்துல ஒரு தாக்கம் ஏற்பட்டு, இப்போ ஒரு புண் ஏற்பட்டு அது மாறுறதுக்கு இடையில் திருப்பி அந்த இடத்துல புண் மாறும், திருப்பி மாறி புண்ணுகள் அது செல்ஸ் அதை மாற்ற வலிக்கிடும், திருப்பி அதில் தாக்கம் புண் வரும், திருப்பி மாற வலிக்கிடும், திருப்பி புண் வரும். அப்போ கலங்கத்திட்ட கொண்ட்ரோலில் அந்த மெசேஜ் அனுப்புகிற அதுகளில் சிக்கல் குழப்பங்கள் வரும். அது ஒரு ரீசன். அடுத்தது அந்த நான் சொன்ன இந்த 6 விதிகளுக்குரிய மெசேஜை கொடுக்குற கண்ட்ரோல் சிஸ்டம் குழம்பிடுறது. அது பல்வேறு காரணங்களோட குழம்புது. இப்போ அந்த புண் திருப்பி உதாரணத்துக்கு சொன்னா ஒரு புண் மாறுறதுக்கு இல்லை, திருப்பி தாக்கப்பட்டு திருப்பி மாற வைக்கிட்டு திருப்பி தாக்கப்பட்டு இப்படி நடக்கிறதால அந்த கிளம் தன் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விதிகளை மறந்து கண்டுபாட்டில் இருந்ததுக்கான உதாரணம் என்றால் இப்போ சிகரெட் புகையை எடுக்கலாம். ஸ்மோக்கிங் நினைக்கல ஸ்மோக் பண்ணிக்கல புகை போய் நுரையீரலில் சுவாச பாதைகளில் லங்ஸுக்குள்ள டேமேஜ் கலங்கள் ஏற்படுத்தும். அது மாறி அது திருப்பி புதிய கலங்கள் உருவாகி அந்த டேமேஜை சீர் பண்ணுறதுக்கு திருப்பி புகை போய் அடுத்த இடம் திருப்பி டேமேஜ் ஆகும், திருப்பி அடுத்த இடம் புகை உடைக்கல திருப்பி டேமேஜ் ஆகும். அப்போ மாறுறது டேமேஜ் ஆகிற மாற டேமேஜ் குழப்பம் வந்தோடனே நுரையீரல் புற்றுநோய், சுவாசப்பை புற்றுநோய் உருவாகுது. இதே போல் தான் வாயில் வர வாய் புற்றுநோய். நாங்கள் சுண்ணாம்பு புகையில இதில் போட்டு சப்பைகளில் காயம் வரும், அது மாறுறதுக்கு இடையில் அடுத்த காயம் திருப்பி போடுவோம். இப்படி தொடர்ச்சி குழப்பங்கள் வரையில வாய் புற்றுநோய் உருவாகுது. இது மட்டும் இல்லை, இதை விட இந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த நான் சொன்ன அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்தில் வர குழப்பம், இதுக்கு என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், காற்று, தண்ணி, சாப்பாடு, எங்களோட சூழலில் இருக்கிற சூழல் காரணிகளில் வர குழப்பங்கள், இது எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், சாப்பாடு பழக்கம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இப்போ இதுகளும் எங்களோட உடம்புல இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை குழப்பம். அதாலேயும் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒழுங்காக வேலை செய்யாமல் இந்த கட்டுப்பாடுகளை இழந்து விட்டோம். இன்னொரு சில வைரஸ்கள் தாக்கத்தாலேயும் இந்த
கலங்கள்ன்ற இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் குழம்பிடும். இது ஹெப்படைட்டிஸ் பிசி வைரஸ். இதால் ஈரல் புற்றுநோய் வரலாம். இப்போ பொதுவாக 7ஆம் வகுப்புக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு போடுற கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய் தடுப்பூசி HPV வேக்சின் போடுறது, அது பொதுவாக தெரியும், இணைமானங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு. இது தடுக்கிறது பெப்பிலோமா வைரஸால் வார கர்ப்பப்பை கழுத்து வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு தான் இந்த இது போடுறேன். இந்த வைரஸும் கர்ப்பப்பை கழுத்து வாய் புற்றுநோயை செர்வைக்கல் கேன்சரை உருவாக்கும். இப்படி சில வைரஸுகளையும் உருவாக்கும். இதை விட எங்களோட தகவல்கள் எல்லாம் டிஎன்ஏன்னு சொல்லி ஜீனுக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு கலத்துக்குள்ளே. இது பரம்பரையாக பெற்றோர்லேருந்து குழந்தை பிள்ளைகளுக்கு போய் பிள்ளைகள்லேருந்து அழிந்த பிள்ளை இப்படி பரம்பரை இயல்புகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். இதன் மூலம் இந்த புற்றுநோய் சம்பந்தமான இந்த குழப்பமான தகவல்களும் இருந்தால் அதுவும் பரம்பரையாக அப்படியே பெற்றோர் குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டு அவர்களே ஒரு கட்டத்தில் அந்த கலங்களில் ஒரு குழப்பங்கள் உருவாகி புற்றுநோய் உருவாகும். எவ்வாறு இருந்தாலும் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிஞ்சால் துரிதமான சிகிச்சையை பெற்றால் முழுமையாக குணப்படுத்தலாம், விரைவாக குணப்படுத்தலாம். ஆனால் நாம் எங்களோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா கண்டறியப்படைகளோண்டு முத்தினையில் இருப்பினோம், லேட் ஸ்டேஜில் தான் வருவினோம், அது ஏதோ விதமாக அசண்டீனமாக இருப்பினோம். அதுதான் இப்போ இருக்கிற பெரிய கவலை. அதுக்கு காரணம் விழிப்புணர்வும் போதிய அறிவு தெளிவில்லாமே. இது என்னென்று ஓக்கம் பண்ணலாம்ன்றது. ஒவ்வொரு புற்றுநோய் ஏராளமான புற்றுநோய்கள் இருக்குது, ஒவ்வொரு வகைக்கும் சில அறிகுறிகள் இருக்குது, ஆரம்ப அறிகுறி இறுதி அறிகுறி. இவையில் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் முன்கூட்டியே என்னென்ன பரிசோதனை என்னென்ன புற்றுநோய்க்கு செய்யலாம், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இது சம்பந்தமான தகவல்கள் அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது ஏற்கனவே ஓரளவு தெரிஞ்சிருந்தால் இலகுவாக நாங்கள் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன அந்த மையத்துக்கு சென்று எங்களை பரிசோதித்துக் கொள்ளலாம் இந்த சந்தேகம் இருப்பவர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இந்த ஒவ்வொரு புற்றுநோய் சம்பந்தமான என்ன பரிசோதனை செய்ய வேண்டும், என்னென்ன ஆரம்ப அறிகுறிகள் என்ற பதிவில் மீண்டும் சந்திப்போம்.